விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி வானிலை அறிக்கை. தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னென்னா, அதாவது லட்சத்தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியானது, அரபிக்கடலில் குறிப்பாக லட்சத்தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியானது சுழன்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய இலங்கைக்கு அருகிலேயே வரக்கூடிய, அதாவது அக்டோபர் 11ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. இந்த இரண்டு சுழற்சிகளும் ஒன்றிணைந்த சுழற்சியாக உருவாகி தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி நகர்ந்து, அதாவது ஏமன் ஓமன் பகுதியில் ஒரு தீவிர நிகழ்வாக, தீவிர புயலாக செல்வது போல வானிலை படங்கள் காட்டுது. இதனால் தமிழகத்துக்கு வானிலை என்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது. வடகிழக்கு பருவமழையானது இப்போவே தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 10ஆம் தேதியிலேருந்து அந்த 11ஆம் தேதி அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வரக்கூடிய 11ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா இந்த இலங்கை அருகில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அந்த இலங்கை அருகில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து நம்மளுடைய, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ராமநாதபுரம் இந்த பகுதியில் அது காற்று சுழற்சியாகவே கரையை கடந்து அப்படியே லட்சத்தீவில் இருக்கக்கூடிய சுழற்சியோட ஒன்றிணைந்த சுழற்சியாக சுழண்டு பிறகு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பயணிப்பது போல் வானிலை படங்கள் காட்டுது. அதனால் தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய தென் மாவட்டம் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் மதுரை, விருதுநகர், ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் ப்ளஸ் நம்மளுடைய டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டங்கள்லாம் வரக்கூடிய அக்டோபர் 11, அதாவது 10, 11, 12, 13 இந்த 3 நாட்கள் 4 நாட்களும் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு சேர்த்து வடகிழக்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே கனமழையானது இருக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா வடகிழக்கு காற்று புதுமையாக நம்ம தமிழகம் ஊடாக பயணிக்க இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இந்த காற்று சுழற்சியிலிருந்து தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வானிலை செய்திகளை கேளுங்க, வானிலை செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக மிக கனமழை எச்சரிக்கை என்பது டெல்டா மாவட்டத்துக்கும், டெல்டா மாவட்டம் ப்ளஸ் தென் மாவட்டத்துக்கும் வரக்கூடிய 10, 11, 12ஆம் தேதி, அக்டோபர் 10, 11, 12ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிறத செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். அதனால் அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமாக போகுதுன்னு தெரில. இப்போது வரைக்கும் அது காற்று சுழற்சியாக இலங்கையில் உருவாகி அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் அது கரையை கடக்குதுன்னா நீங்கள் பயப்படக்கூடாது, பெரிய ஒன்றும் நிகழ்வு கிடையாது. அப்படியே கடந்து போய் அது லட்சத்தீவில் இருக்கக்கூடிய சுழற்சியோட ஒன்றிணைந்த சுழற்சியாக போவது போல் வானிலை படங்கள் காட்டுது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.